வணக்கம். நான் அட்வொகேட் நயினார் பேசுகிறேன். பாளையங்கோட்டை தியாகராஜ் நகர் புதிய நேர் நகர் ஈஸ்டர்ன் எக்ஸ்டெண்டில் இருக்கக்கூடிய தெருவில் உள்ள 30 அடி ரோட்டை ஆக்கிரமித்து ஒரு தனிநபர் ஒரு ஆள் திடீர்னு நேற்று வேலையை போட்டிருக்காரு. நாங்கள் இங்கே பொதுமக்கள் இந்த தெருவில் உள்ள பொதுமக்கள்லாம் சேர்ந்து போலீஸுக்கு கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி அவங்களும் காலையில் வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்லி போயிட்டாங்க. ஸ்டேஷனுக்கு நாங்கள் போனோம். இன்றைக்கி வந்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வராதனால இல்லை விசாரிக்கலை, வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் நேராக மாநகராட்சி மேலப்பாளையம் மாநகராட்சி திருநெல்வேலி மாநகராட்சி மேலப்பாளையம் மண்டலத்தில் உள்ள ஏசியை போய் நேராக பார்க்குறோம். அவர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறோம். அவர் நீங்கள் உடனே நீங்கள் வந்து இதை வந்து ஏஇ சூரியகுமார் சார்கிட்ட கொடுங்க, அவர் வந்து ஸ்பாட்டை விசிட் பண்ணுவார். இல்லீகல் ஆக்குபேஷனாக இருக்கிற பட்சத்தில் அதை நாங்கள் வந்து டெமாலிஷ் பண்ணிடுவோங்கிற மாதிரி, நாங்கள் அதை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நாங்களும் சூரியகுமார் சாரை பார்த்தோம், அவர்கிட்ட பேசணும். அவரும் வந்து ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தார். பார்த்துட்டு 30 அடி ரோடில் பாதி இடத்த ஆக்குபை பண்ணி வேலி போட்டிருக்கிறாங்க. 30 அடி ரோடை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பார்க் இடத்தையும் சேர்த்து இதை வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க. இது யார் பண்ணியிருக்க முடியும்? ஒரு தனிநபரால் இந்த ஒரு ரோட்டையே ஒரு சேல் டீடில் கொண்டு வர முடியும்னா இது யார் செஞ்சுருக்க முடியும்? எங்கள் பகுதி வந்து ஒரு அன்ஆதரைஸ் லேஅவுட் தான் இல்லைங்களே. அதில் 34 பிளாட்ஸ் இருக்குது. இந்த 34 பேரோட பத்திரத்துலேயும் எங்களுக்கு 30 அடி ரோடுன்னு தான் நாங்கள் வந்து எல்லா பத்திரத்துலையும் கண்டிருக்கு. ஆனால் இந்த ஒரு ஆள், இந்த இல்லீகல் ஆக்குபேஷன் செஞ்ச இந்த ஒரு ஆள் போட்ட பத்திரத்தில் மட்டும் 20 அடி ரோடுன்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள் யார்? மாநகராட்சி அதிகாரிகள் யார்? அந்த அரசு சர்வேயர் யார்? இவங்களுக்கு அளந்து கொடுத்த ரோட்டை பத்திரம் போடுறதுக்கு அளந்து கொடுத்த அரசு சர்வேயர் யார்? அந்த அரசு சர்வேயருக்கு ஹெல்ப் பண்ணது யார்? ஒரு ஓய்வு பெற்ற சர்வேயர் ஒரு ஆள் இதற்கு பின்னாடி இருக்கிறார். அதுக்கு உடந்தையாக ஒரு உதவியாக ஒரு ஆள். இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இதை வந்து பண்ணியிருக்கிறாங்க. இன்னொன்று, இது ரோடுன்னு தெரிஞ்சும் இதை பதிவு பண்ணி கொடுத்த சப்ரிஸ்டார் அவரையும் விசாரிக்கணும். ஸோ நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஒரு பப்ளிக் கிரீவன்ஸ் இது. இதில் ரோட்டில் அப்பேரண்ட்டாக தெரியுது ரோட்டில் தான் போட்டிருக்கான்னு, ஆனால் எந்த நடவடிக்கை எடுக்கலை. அவர் ஏஇ சூரியகுமார் வந்து சொல்லிட்டு போகிறாரு, பார்த்துட்டு ரோட்டில் தான் சார் போட்டிருக்கு, ஆனால் நாங்கள் ப்ராப்பராக தான் நடவடிக்கை முடியும். அவருக்கு நோட்டீஸ் கொடுத்து அவரை விசாரித்து அவர்கிட்ட டாக்குமெண்ட் வாங்கிட்டு அவருக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டு தான் நாங்கள் வந்து இதை வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இந்த ரோட்டை பாதி எடுத்து கொடுத்தது யார்? இது மெயின் ரோடு. இது ரோடுன்னு தெரிஞ்சு கடந்த 30 வருஷமாக இதில் தான் பழகிட்டு இருக்காங்க மக்கள். ஸ்கூலுக்கு போகிறதுக்கு, ஆஃபீஸ் போகிறதுக்கு எல்லோரும் இதில் தான் போயிட்டுருக்காங்க. ஒரு வெளிப்படையாக அப்பட்டமாக ரோடுன்னு தெரிஞ்சும் இந்த இடத்த வந்து ஒரு தனிநபர் ஒரு ஆள் ஒரு சட்டத்துக்கு புறம்பாக ஆக்கிரமிக்க உதவிய அதிகாரிகள் யார்? அவங்கள வந்து அது சர்வேயரா, அரசு சர்வேயரா, தாசில்தாரா, சப்ரிஸ்டாரா, இல்லை விஓவா, இவங்க எல்லாத்தையுமே வந்து இதில் வந்து விசாரிக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு நீர்நிலை புறம்போக்கு, அரசு புறம்போக்கு இதில் எதுவுமே பத்திரம் போடக்கூடாது. அது இல்லீகல் ஆக்குபேஷன். அது அன்ஆதரைஸ் லேஅவுட்டில் உள்ள நான் சரண்டர் ரோடு சரண்டர் ஆகலாம் கூட அது கவர்மெண்ட்டுக்கு பாத்திப்பட்ட இடம். அது பஞ்சாயத்துக்கோ அல்லது மாநகராட்சிக்கோ பாத்திப்பட்ட இடம். அந்த கன்சர்ன் விஓ வந்து அதை தட்டி கேட்கணும், அந்த ஆக்குபேஷனை எடுக்கணும். ஆனால் இங்கே கிராம நிர்வாக அலுவலரும் ஆக்டிவாக இல்லை, இந்த பகுதி கவுன்சிலரும் ஆக்டிவாக இல்லை, எங்கள் தெருவை என்னன்னே வந்து பார்க்கல. ஸோ இந்த புதிய நேரு நகரில் ஒரு தனிநபர் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு சாலை நடுவு, அதாவது பொது சாலை, an apparent and illegal encroachment of public pathway. அதை வந்து நாங்கள் கடந்த 30 வருஷமாக இது ரோடாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். திடீர்னு ஒருத்தர் வந்து போடுறான்னா இது அரசு அதிகாரிகளுடைய துணை இல்லாமல் நடக்காது. ஆகவே நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் முதல்வருக்கும் இதன் மூலம் சொல்லிக்கொள்வது இல்லைன்னா, நீங்கள் இதை கண்டிப்பாக இந்த மேட்டரில் விசாரித்து எங்களுக்கு இந்த ஆக்குபேஷனை எடுத்து கொடுக்கணும். போட்ட நபர் மேலே இல்லீகல் ஆக்குபேஷன் என்க்ரோச்மெண்ட் ஆக்ட் படி அவன் மேலே நடவடிக்கை எடுக்கணும். அவன் மேலே எஃப்ஐஆர் போடணும். எஃப்ஐஆர் போட்டு எங்களுக்கு ரோடை கிளியர் பண்ணி கொடுக்கணும். இல்லைன்னா நாங்கள் எங்கள் பகுதி மக்களை திரட்டி ஒரு போராட்டம் நடத்த வேண்டி இருக்கும் அரசுக்கு, அதை வந்து கவனத்துக்கு கொண்டு வரதுக்காக. அதனால்
எங்களுக்கு உடனடியாக இதுக்கு ஒரு தீர்வை நீங்கள் வந்து கொடுக்கணும். மாவட்ட ஆட்சித்தலைவரும் சரி, இந்த வீடியோ பார்க்குற பொதுமக்களும் சரி, எல்லாருமே இதுக்கு வந்து இல்லீகல் ஆக்குபேஷன் எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணணும். நன்றி, வணக்கம்.